ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்று 15ஆம் தேதி தமிழர்களுடைய மரபு திங்கள் அன்று ஜஸ்டின் ஜூடோ அவர்கள் தமிழர்களுடைய வீட்டியை அணிந்து வீட்டு சால்வை அணிந்து கொண்டாட்டங்களை நின்று முன்னின்று செய்து அதை பெரிய ஒரு கொண்டாட்டமாக போன வருஷம் கொண்டாடினவர். அது நீங்கள் பார்த்திருப்பீங்கள். எல்லா தமிழர்களும் சேர்ந்து ஜஸ்டின் ஜூடோவை வரவேற்று அவருக்கு பொன்னாடை போற்றி அவர் எங்களுடைய எல்லாம் டான்ஸ் ஆடி ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்ததை நீங்கள் பார்த்துப்பீர்கள். ஆனால் இன்று அவர் பதவியிலேருந்து விலகின்றார். ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். நான் உங்கள் கனடா வளர். என்னுடைய யூடியூப் கனடா வளர் என்ற யூடியூப்பை மோனிட்டேஷன் இல்லாதபடியால் அதை எடுத்து விட்டார்கள். நான் அதோடு அந்த யூடியூப்பை நான் நிப்பாட்டுகின்றேன். அதன் காரணத்தான் நான் இந்த யூடியூப் துவங்குகின்றேன். கனடா வளர் என்ற யூடியூப் துவங்குகின்றேன். நீங்கள் இவ்வளவு வருஷம் எனக்கு ஒரு 5 வருஷமாக எனக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. நான் எந்த ஒரு வீடியோக்கள் என்னுடைய யூடியூப் திரும்ப எடுக்க நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். முதல் யூடியூப் எனக்கு ஒரு 5000 சப்ஸ்கிரைபரோடு போயிட்டுது. அடுத்ததும் எனக்கு ஒரு 3000தோடு போயிட்டுது. அதுவும் நான் தலைவருடைய கொடியை போட்டதன் காரணத்தான் எனக்கு போய்விட்டது. நீங்கள் இன்னும் எனக்கு இந்த யூடியூப்புக்கு ஹெல்ப் பண்ணும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களை. இப்போது இன்றைக்கு என்ன நான் சொல்ல போகிறேன்டா, ஏன் நான் இன்றைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னால், இது ஜஸ்டின் ஜூடோ அவர்களுடைய ஏர்போர்ட். இப்போ பாருங்க, நான் உள்ளுக்கால அண்டர் கிரவுண்டுக்கால போகிறேன், பார்க்கிங்குக்கால போகிறேன். பார்க்கிங்குக்கால போய் அங்கே உள்ளுக்க போகும்போது அவருடைய ஏர்போர்ட் வருகின்றது. அவருடைய அப்பா கட்டின ஏர்போர்ட், ஜஸ்டின் ஜூடோ அவர்கள் கட்டின ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட் இன்றைக்கு ஜஸ்டின் ஜூடோ அவர்கள் பதவி விலகுகின்றார். இன்றைக்கு அவர் என்ன காரணம் என்று சொன்னுடைய நிறைய காரணங்கள் இருக்கின்றது. ஒன்று அவர் இவ்வளவு காலமும் லிபரல் கட்சியில் இருந்து அவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், மக்களை விசிட்டிங் விசாவில் ஒர்க் விசாவில் கூப்பிட்டீங்க, வேலை இல்லாமல் நிறைய மக்கள் கஷ்டப்பட்டவர்கள், அது ஒரு காரணம். இன்னொன்று நாட்டை குப்பையாக்கினது இன்னொரு காரணம். நாட்டு மக்கள் எல்லாம் குப்பைக்கு சாப்பாடு எடுத்து சாப்பிட்டதை அதை எதிர்கட்சி பார்த்தது இன்னொரு காரணம். இன்னொன்று நாட்டு மக்களை கிண்டல் அடித்தறிஞ்சது, கேனடியன் மக்களை குடியேறின மக்கள் கிண்டல் அடிக்கிறதும் அவர்களை தொந்தரவு செய்வதுமாக இருந்தார்கள். அது ஒரு காரணம். ரோட்டாக சூக்கேஸ்களோடு திரிந்தார்கள். வேர்க்கென்று சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் பள்ளியில் என்று சொல்லி அவர்கள் வேலை செய்வதற்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ரோட்டாக சூக்கேஸையும் கொண்டு அவர்கள் வீடுகள் இல்லாத காரணங்களாக ரோட்டாக திரிவார்கள். அப்போது ஜஸ்டின் ஜூடோ அவர்கள் சொல்லித்தான் அடுத்தவர், உங்கள்ட்ட காசு இருந்தால் தான் நீங்கள் வீடு ரெண்ட் பண்ணி இருங்கள் என்று சொன்னால், அதுவும் கேட்காமல் அவர்கள் இங்கே என்ன செய்திருக்காண்டா, குறைஞ்ச சம்பளத்துக்கு ஒர்க் செய்திருக்கிறார்கள். இப்படி நிறைய காரணங்கள் எதிர்கட்சி கேள்வியெல்லாம் கேட்டது. அதோடு தேவையில்லாமல் நாடு பிரச்சனையை கொடுத்துக்கிறார். பலஸ்தீன் நாட்டு மக்களை கூப்பிட்டுக்கிறார். இங்கே தெரிந்த அனுப்ப பிரண்டனில் நடந்த ஆக்கள் அடிபட்டார்கள். இந்து கோயில்கள் எல்லாத்தையும் அடித்து உடைத்தார்கள். இந்து மக்களை எல்லாரையும் அடித்தார்கள். இப்படி நிறைய ஜஸ்டின் ஜூடோ நாட்டில் செய்ததும் நிறையன்று சொல்லலாம். அவருடைய ஆட்சி காலங்களில் அவர் 2023 லிபரல் கட்சியை துவங்கினவர். 2015 அவர் பெரிய ஆட்சியாக இருந்தவர். என்னென்னு சொன்னால், தமிழ் மக்கள் கூடிய சப்போர்ட்டும் இந்திய மக்கள் கூடிய சப்போர்ட்டும் கொடுத்து அவருக்கு அவரை பதவியில் இருந்து உலகாத கணக்கு அவரோட பாசம் உள்ளவர் கணக்கு தமிழ் மக்கள் கூடிய பாசத்தை காட்டி அவரோட கூட கெல்ப்புகளை தமிழ் மக்கள் செய்தார்கள். தமிழ் மக்கள் உயிரியை கொடுக்குற அளவுக்கு, ஜஸ்டின் ஜூடோவுக்கு உயிரை கொடுக்குற அளவுக்கு எல்லாம் இருந்தார்கள். ஆனால் ஜஸ்டின் ஜூடோ அவர்கள் அது ஒன்றையும் பொருட்படுத்தாமல் அவர் தேவையில்லாமல் நிறைய கடன்களை எடுத்தார்.
கடனை எடுத்து தேவையில்லாமல் கொரோனா நேரங்கள் எல்லாம் நிறைய காசுகளை மக்களுக்கு கொடுத்தார். அப்போதெல்லாம் எதிர்கட்சி எல்லாம் கேள்வி கேட்டன, என்னத்துக்கான இவ்வளோ காசு எடுக்கிறீங்கள், எதுக்கான கொடுக்குறீங்கள் என்று சொல்லி நிறைய கேள்வியெல்லாம் கேட்டார்கள். அந்த முட்டமெல்லாம் ஜஸ்டின் ட்ரூடோ எந்த ஒரு கதையும் பேசாமல் எல்லாமே நாட்டுக்காண்டி 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 என்று செய்தார். ஆனால் அவருடைய பதவியே போய்விட்டது. இன்றைக்கு பாருங்க எப்படி இருக்கிறது. எப்படி வந்து இந்த ரோட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வைன் கேஸுகள் எல்லாம் மற்றது இந்த காம்ப்ளெக்ஸ் பீப்புள்கள் எல்லாம் எல்லாமே திரிகின்றார்கள். அப்போ ஒரு நாட்டில் எந்த ஒரு கவனமும் இல்லாமல் இன்னொரு நாட்டுக்குள்ளே கூப்பிட்டு இங்கே நாட்டில் உள்ள மக்களை வந்து முன்னேற்றாமல் இன்னொரு நாட்டுக்காரரை கூப்பிட்டு முன்னேற்ற போகிறேன்னு சொல்லி சொன்னார். அதோட அவருக்கு வந்து அவருடைய பதவி வந்து அதிலே இருந்தே கவுண்டு போச்சு. அத்தோட இன்னொன்று முக்கிய காரணம் என்னென்னு சொன்னால் வருங்கால சிட்டிசன் பிள்ளைகள் என்ன ஆகும். இன்றைக்கு வந்து தோண்டோல் எல்லாம் எத்தனை பேர் வந்து கஞ்சாவுக்கு அடிமையாகி ட்ரஸ்க்கு அடிமையாகி இருக்கின்றார்கள். அடிக்கு ஒரு இடத்துல வந்து ரஸ்க்கு கஞ்சா கடைகள் எல்லாம் பேங்க் கணக்கு இருக்கின்றது. செக்யூரிட்டி கூட கஞ்சா கடைக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. அப்போ வருங்காலத்தில் இந்த நாடு என்ன ஆகும்? அந்த காரணத்துக்காண்டி அவர் புதன்கிழமை உலக வேண்டிய பதவியை இன்றைய திங்கட்கிழமை ராஜினாமா பண்ணி இருக்கிறார். இந்த கேடாக்கு இன்னது நல்ல ஒரு ஆட்சி வரும்னு வந்து எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் வருகின்ற ஆட்சி கொடுங்கோல் ஆட்சியாக இருக்கின்றதோ வேறு நல்ல ஆட்சியாக இருக்கின்றதோ தெரியவில்லை. உங்களுடைய கோமனை என்னுடைய இதுக்கு போடுங்கள், பார்ப்போம்.